ஸ்விஸ்வர்டாஷ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான். 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சிரித்த முகத்துடன் எப்பொழுதும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், நம் மூலமாக 4 பேர் இல்லை 400 பேராச்சும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் எப்பொழுதும் செயல்படுகின்ற என்னுடைய அன்பான பாசமான ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மை என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 2026 துவக்கம் முதல் 2026 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டுனா ஜூன் மாதம் வரை ஒரு காலகட்டம், ஜூனுக்கு மேலே ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத பிரிக்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி, பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி. இந்த நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சுக்கிறீங்க, வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. உங்கள் வேலையில் நீங்கள் கடினமாக வேலை பார்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. ஸோ வேலையில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த 2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. பதவி உயர்வு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் 11ஆம் இடத்துல, அதாவது 9 10க்குரியவன் 11இல் அமர்ந்து வக்கர நிவர்த்தி இப்போ தான் ஆயிருக்கார். ஸோ இவர் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸோ பார்த்துக்கிட்டே இருந்தனால 3ஆம் பார்வைங்கிறது உங்களை தான் பார்க்கார் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்குது, நிறைய விஷயத்தை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல, ஒரு முடிவு, ஒரு சரியான முடிவு உங்களால் எடுக்க முடியல. ஓகே இதை செஞ்சுவோன்னு நினைக்கிங்க, கடைசியில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுது. செஞ்சிடும்னு நினைக்கிங்க, உங்கள் எதாவது காப்பி அடிச்சு இன்னொருத்தங்க செஞ்சிடறான். ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது சரியாக போகுது. கட்டாயமாக நீங்கள் நினைத்த விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது முன்னாடிலாம் ஒரு 2 வருஷமாக எப்படின்னா, நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. நீங்கள் செய்கிற தொழிலில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் உங்கள் சொந்த தொழிலுக்காக நீங்கள் 18 மணி நேரம் கூட ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கான லாபம் கிடைக்காம நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ லாபம் எப்போ கிடைக்கும்னா, இந்த 2026 துவக்கம் முதல் உங்களுக்கு லாபம் பெருக போகிறது. ஜூன் மாதத்துக்கு மேலே கட்டாயமாக லாபம் அதிகரிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். மனசு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் இருக்கும், மன தைரியம் ஏற்படும். உங்களுக்கு நிறைய விஷயங்களை, நிறைய நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர போகிறீங்கிறத தெளிவாக சொல்லலாம். அதுபோல் கடன் பிரச்சனை சிக்கி தவிச்சிருக்கீங்களே, இந்த கடன் சுமை உங்களை ரொம்ப ரொம்ப வாட்டிடுது. என்னடா பண்ணணும்னு தெரியல, முடிச்சுக்கிறீங்க. அசால்ட்டாக மற்றவங்களுக்காண்டி வாங்கி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த கடனில் மாறிட்டு முடிக்கிங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கடன் பிரச்சனை மீறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதேபோல் காதலில் சிக்கி தவிக்கிறீங்க.
இந்த அதாவது என்ன சொல்லணும்னா, ரிஷபராசி என்பர்கள் எந்த இடத்துல லாக் ஆவீங்கன்னா, அன்பு, காதல் இந்த 2 விஷயத்துல தான் லாக் ஆவீங்க. உங்களை எப்படியாச்சும் ஏமாத்திடணும், உங்களை எப்படியாவது லாக் பண்ணிடணுங்கிறதுக்கு அவங்க விரிக்கிற வலையே காதல் தான், அன்பு தான். இதை வச்சு தான் அவங்க லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ரிலீஸ் ஆவீங்களான்னா உறுதியாக ரிலீஸ் ஆவீங்க. நீங்கள் கரெக்டான ஒரு பாணியில் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக காதலினால் ஏற்பட்ட பிரச்சனையை, காதல் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை வெளியே வர போகிறீங்க. காதல்னால் ஏற்பட்ட பிரச்சனை, காதல் மூலமாக வந்த பிரச்சனை, இது எல்லாத்துலேயும் நீங்கள் ரிலீவ் ஆகி ஒரு மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இந்த வருடத்தில் சூப்பராக இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்துடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கப் போகிறது என்று உறுதியாக சொல்லலாம். அதே போல் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இவனால் உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் உங்களை பயன்படுத்தி அவங்க முன்னேறினாங்க. ஸோ இந்த வருடம் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ரியாலிட்டியாக உணர முடியும். ஸோ இந்த வருடத்தில் 2026 நம்முடைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். அதேபோல் அம்மாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. ஸோ அம்மாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது சின்ன சின்ன தாக்கம் வந்தால் உடனே அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன செய்யலாங்கிறத பார்க்கணும். அம்மா கிட்ட தேவையில்லாத விவாதங்கள் தொடரக்கூடாது. வீடு கட்டுவதாக இருந்தால் வாஸ்து கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். காதல் என்று வந்தாலே பேசாமல் இருக்குமா, எனக்கு இந்த காதலே வேண்டாம், நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தயவுசெய்து சொல்லிடுங்க. திரும்பியும் மறுபடியும் உங்களை லாக் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களோட லைஃப்பில் இந்த 2026 மகிழ்ச்சிகளை உறுதியாக நீங்கள் அதிகமாக சந்திப்பீர்கள். அதன் மூலமாக உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த 2026 நம்முடைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி அன்னை வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமி தாயை பிடிச்சிக்கோங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இரவு 8 to 9 நீங்கள் சுக்கிர ஓரையில் கரெக்டாக மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்களும் ஏற்றங்களும் ரிஷபராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த 2026 ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர், அதில் எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். என் இதயத்திலே எப்போதும் வீற்றிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்க ராசியுடைய பெயரை சொல்கிற போதே ஒரு புன்னகை, ஒரு சந்தோஷம் என் மனதிலே. ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு இளகிய மனது, பிறருக்கு உதவக்கூடிய மனது. ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுவார்கள். பிறந்த குடும்பம் இருக்கு பாருங்க, தாய் தகப்பன் இவர்கள் மீது பற்று, கூட பிறந்தவங்களை முன்னேற்றி விடக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய அற்புதமான குணங்கள்.
சுயநலம் பார்க்காம கூட இருக்கக்கூடியவங்களெல்லாம் முன்னேற்றக்கூடிய நல்ல தன்மை. இந்த ஆண்டு எப்படி மலர்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, புது ஆண்டு பிறக்கிற போதே 2026ல நம்மளுடைய ராசியில தான் இந்த ஆண்டு பிறக்குது. அப்போ நமக்கு என்ன இந்த ஆண்டு இருக்க போதுன்னா, கைராசியான மனிதர்கள் அப்படின்னு முதல்ல பேர் கிடைக்கிறது. மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். கைராசியான மனிதர்கள். நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு, நீங்க போய் விளக்கேற்றி வைக்கிறீங்க, ஒரு பொது மேடை இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, விளக்கேற்றுவதற்கு அந்த பெரிய மனிதர்களாக நீங்கள் சபையை அலங்கரிப்பீங்க இந்த ஆண்டு. பியூட்டி விஷயங்கள், அழகு விஷயங்கள் ரொம்ப நல்ல மெருக ஏறும் உங்களுக்கு. ஒரு ஜிம்முக்கு போவது, ஆணாக இருந்தால் ஜிம்முக்கு போவது, பெண்களாக இருந்தால் முக வசீகரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதெல்லாம் நல்லா இருக்கும். உங்க அவுட்ஃபிட்ஸ், போடக்கூடிய ட்ரெஸ்ல அவுட்ஃபிட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. நவ நாகரிக உடைகளை விரும்பி அணிவீர்கள். இந்த ஆண்டு உங்க உடையிலேயே ஒரு வித்தியாசம் தெரியும். நல்ல ஒரு மன மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் வருஷம் துவங்கும் போதே பெரிய யோகம் என்ன கேட்டீங்கன்னா, தனஸ்தானத்துல தனகாரகன் குரு பகவான் இருக்கார். இது நம்ம குடும்பத்திற்கு மிகப்பெரிய தன வரவை கொண்டு இந்த வருஷம் கொடுக்க போதுங்க. அது எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அவ்வளவு பெரிய விசேஷம். இந்த குரு பகவான் இந்த ஆண்டு 3ஆம் இடத்துக்கும் செல்ல போகிறார். அப்போ நம்முடைய கம்யூனிகேஷன் மிகச் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்க ஒரு பிசினஸ் ரீதியாகவோ வேறு விஷயங்களுக்காகவோ முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. உங்களுக்கு ஒரு பண வருமானத்துல என்னென்ன தடைகளை 2025ல நீங்க பார்த்தீங்களோ, எதுல சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்களோ எல்லாத்திலிருந்து 2026ல ஒரு விடுதலை. இது எல்லாமே நல்ல யோகமா இருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், அந்த வருமானம் நல்ல இன்க்ரீஸ் ஆகிறதையும் குடும்பத்திற்கு அவங்க சப்போர்ட்டா இருக்கிறதையும் நீங்க பார்ப்பீங்க. அதே நேரத்துல ஆன்மீக விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடு கூடும். நிறைய கோயில்களுக்கு போவது, தெய்வ தரிசனம் செய்வது எல்லாம் நல்லா இருக்கும். இது மிக முக்கியமாக 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறத நம்ம முக்கியமான கணக்கா எடுக்க வேண்டியிருக்கு. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்க படிப்புல இந்த ஆண்டு அதிக கவனம் செலுத்தணும். கான்சென்ட்ரேஷன் மாறும். 4க்குடைய சூரியனும் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தார். நம்மளுடைய 7க்குரிய செவ்வாயும் உட்கார்ந்தார். அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்கள் குரூப் ஸ்டடி படிக்கிறத தயவு செய்து இந்த ஆண்டு ரிஷபராசி மாணவர்கள் அவாய்ட் பண்ணுங்க. குரூப் ஸ்டடி படிக்கும் போது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மாறும். கையில உங்களுடைய பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், ஆனால் மனது எங்கேயோ இருக்கும். கவனமா இருந்து படிங்க. அதே போல நம்ம இன்னும் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? பெற்ற தாயுடைய உடல் நலம், அது மிக முக்கியம். ரிஷபராசிக்காரர்கள் அம்மாவுடைய உடல் நலத்துல இந்த ஆண்டு அக்கறை எடுத்துக்கணும். தாய் தந்தைக்கு, தாய்க்கும் தகப்பனுக்கும் பெரிய பாதிப்புகளை தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டுங்கிறதால எச்சரிக்கையா இருக்கு. நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இது யோகமான ஆண்டு. செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உண்டு. அதுல சந்தேகம் இல்லை. ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இப்ப குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்யலாம். 2026 வெற்றிகரமாக அமையும். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிசினஸ்ல வருமானம் வர மாதிரி இருக்கும். சிலர் அதை தடை பண்ணுவாங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. சிலர் அதை தடை பண்ணுவார்கள். ஆனால் பிசினஸ்ல நீங்க ஜெயிக்க போறீங்க. இதை எதுக்காக சொல்றேன்னா, ஒரு தடை வரும்போது ரிஷபராசிக்காரங்க துவண்டு போயிடக்கூடாது. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் முன்னேற்றம் இந்த ஆண்டு நீங்க பார்த்தே தீருவீங்க. அது மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் சொல்றது கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், படிப்புல நிறைய சோதனைகள், அரியர் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு நீங்க கிளியர் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான், உங்க ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவன் சுக்கிர பகவான். அவர் அஷ்டமத்தில் உட்கார்ந்துட்டார். அப்ப என்ன ஆகுது நமக்குன்னா, ஒரு நோய், உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு நோய் வெளிப்படும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரானிக் டிசீஸ், அந்த டிசீஸ் இந்த ஆண்டு வெளிப்படும். அந்த டிசீஸுக்கு நீங்க போதுமான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல முறையில குணமாய் வர முடியும். குறிப்பாக சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, இந்த ஆண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான வேலையில் எடுத்துக்கூடிய மருந்து மாத்திரைகள் உங்களை நல்லபடியா குணப்படுத்தி கொண்டு வரும். பெண்கள் தன்னுடைய சுய பாதுகாப்புல அக்கறை செலுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா சுக்கிரன் போய் 8ல உட்காந்துட்டார். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு காதல் விஷயங்கள்ல, உங்களை காதலிப்பதாக சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், அவரால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம். அப்போ எங்க நீங்க பழகினாலும் இளம் பெண்கள் ஆண் நண்பர்களை நம்பி இரவு பொழுதுல வெளியே செல்வது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடணும். உங்களுடைய பாதுகாப்புல நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது.
அதே போல நீங்க பாருங்க, ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க. ரிஷபராசிக்காரங்க வேலைக்கு ட்ரை பண்ணா மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு அமைவதை நீங்க பார்ப்பீங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த மாநிலத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு தொழிலுக்கு கடன் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா, கடன் உதவியும் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் ஒர்க் பிரஷரை கொடுத்தால் கூட, சனி பகவானுடைய அனுக்கிரகத்தினால் உங்களுக்கு நல்ல வேலை, வேலையில ப்ரமோஷன் இப்படிங்கிற ஒரு நல்ல செய்திகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல கூடுதல் கவனமாக இந்த ஆண்டு இருக்கணும். உங்களுடைய நாலேஜுக்கு கரெக்டுன்னு படிச்சுனா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிறர் சொல்கிறார்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்றதுனால சில சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் 2026ல பல நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பொருளாதார வரவுகள் இதை நீங்க காணப்போவதனால் இது மிகச்சிறந்த ஆண்டு. இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் நமக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை அமாவாசை என்று சென்று வழிபாடு செய்வது, ஊஞ்சல் உற்சவத்துல கலந்து கொள்வது, அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகத்தினால் 2026 உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க, கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும்போது இந்த ஆண்டு தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்துல இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டு
நடைபெறப் போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். அழகும் அறிவும் உடைய ரிஷபராசி. நல்ல அறிவு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், முகம் ரொம்ப லட்சணமாக இருக்கும். அதுவும் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்தீங்கன்னா முகம் அவ்வளோ வசீகரமாக இருக்கும். அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? சரி, உங்கள் தனஸ்தானத்திலே இப்போ குரு பகவான் இருக்கார். அதனால் கையில் நல்ல பணம் தாங்கும். சரிங்களா, அது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய 3ஆம் வீட்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நிறைய சக்ஸஸ் ஆவீங்க. அதாவது வேலை சம்மந்தமாக இருக்கட்டும், எக்ஸாம்ஸ், வெளிநாடு எதனா போகிறது இருந்தால், விசா அப்ளிகேஷன், ஜிஆர்இ ஜிமேட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இல்லை இதில் நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. நிறைய இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுக்குலாம் நிறைய ஆசைப்படுவீங்க. அவங்களாம் எதனா எக்ஸாம்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம். உங்களுக்கு ரொம்ப நல்லா கைகூடும். உங்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணுங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்கள் என்ன வீடு வண்டி வாகனம்லாம் தேவைப்பட்டால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அப்படி இல்லை சார் கொஞ்சம் காசு கிடச்சிருக்கு நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது, நான் வீடு வாங்கட்டுமா, ஏன்னா ரிஷப் ராசினா லேண்ட் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க, அப்புறம் கொஞ்சம் லக்ஸூரியான விஷயங்கள்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எது வாங்கினா நல்லது, வண்டியாக இருந்தால் எந்த கலர் நல்லது, எந்த நம்பர் நல்லது, நீங்கள் அதே வீடு வாங்குறது எந்த திசையில் வாங்கினா நல்லது, கிரவுண்ட் ஃப்ளோர் நல்லதா மாடியில் வாங்கினா நல்லதா, அதை பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இது ஒன்றும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுங்க. சரிங்களா, 5ஆம் வீடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மனக்குழப்பங்கள், மெடிடேஷன் எவ்வளோ பண்ணுறீங்கன்னா அந்த மனக்குழப்பங்கள் கம்மியாகும். சரிங்களா, வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம ரொம்ப பொறுமையானவங்க. சரிங்களா, அவ்வளோ சட்டுன்னு கோவப்படுற டைப் இல்லை. அந்த பொறுமையை நீங்கள் கடைபிடித்தாலே வீட்டில் நிறைய பிரச்சனைகள் கம்மியாயிட்டு சந்தோஷம் ஜாஸ்தியாகும். சரிங்களா, உங்களுடைய 6ஆம் வீடுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்து சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எதிரிகள் தொல்லை எல்லாம் கம்மியாயிடும். உங்கள் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கு இந்த வருஷம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கல்யாணத்துக்கு. சரிங்களா, அதுவும் நம்ம எப்பயுமே சொல்கிறது புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளில் போயிட்டு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரதா இருந்தால் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல டைம். கல்யாணம்னா கூட இந்த 3 நாளில் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரிங்களா, இது பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் என்ன தேடுறீங்க, சைன் பண்ணுறீங்கன்னா கூட இந்த 3 நாள் இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி, இந்த 3 நாள் புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாள் சூப்பரான நாள். அதில் நீங்கள்
பண்ணலாம். நீங்கள் இந்த கடன் கொடுக்கறது வாங்குறது இதுலேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நேரம் இருக்குது. நீங்கள் இப்போ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ கடன்னு தெரிஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு வருங்க கைக்கு, சரிங்களா? ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எவ்வளவு வாங்கினா நம்மளுக்கு போதுமோ அது வரைக்கும் வாங்குங்க, அதிகமாக வாங்கிடாதீங்க. ரொம்ப மெயின் வந்து இது பண்ணிக்கோங்க, டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. யார்கிட்ட வாங்குறீங்க, அவங்க எவ்வளோக்கு வாங்குறீங்க, என்ன வட்டிக்கு வாங்குறீங்க. அதேமாரி நீங்கள் யாருன்னா கடன் கொடுக்குறீங்கன்னா கூட எவ்வளோக்கு கொடுக்குறீங்க, எவ்வளோ வட்டிக்கு தரீங்க. அப்படி வட்டி தரல ஃப்ரெண்டுக்கு தான் தரனா கூட ஜிபேல அனுப்பிச்சிருங்க. ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பரிகாரமாகவும் அமையும், லீகலாகவும் உங்களை அது காப்பாற்றும், சரிங்களா? குருமார்களை மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு குருமார்கள் பார்க்க இந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் ஆன்மீக வருஷங்க. கோவிலுக்கு அதிகமாக போங்க, குருமார்கள் அதிகமாக பாருங்கள். குருமார்கள்னால் உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாரும் குருமார்கள். மேனேஜர்ஸ், டிஎல்ஸ், உங்களுக்கு நல்லது சொல்கிற மேனேஜர்லே மோசமானவங்களாக இருக்காங்க. உங்களுக்கு யார் நல்லது சொல்லுவாங்களோ அந்த மேனேஜர்ஸ், டிஎல், சீனியர், அப்பா ஸ்தானத்தில் இருக்க பெரியப்பா, சித்தப்பா, இவங்களெல்லாம் மீட் பண்ண அறிவுரைகள் கேட்க இந்த வருஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க, சரிங்களா? நீங்கள் வந்து ஃபாரின் போகிறதா இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிறதா இருந்தாலும் சரி, ப்ரமோஷன், நீங்கள் இருக்கிற பதவியிலேருந்து அடுத்த பதவி உயர்றதுக்கான வழிவகைகள் நிறைய இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் எதனா பிஸ்னஸில் பணம் போட்டிருந்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் வர விஷயத்தில் வந்து சில இடர்பாடுகள் இருக்கலாம். அதனால் ஒரு சார் நான் சிட் ஃபண்டு போட்டுருங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயே போட்டுருங்க சார், கொஞ்சம் மெச்சூர் ஆகிடுச்சு, லைட்டாக ப்ராஃபிட்டில் இருக்குன்னு எடுத்துருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா இந்த வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள், அதனால் ப்ராஃபிட் வராமல் இருந்தால் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது சார், நான் அதை எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, கீழே நம்பர் இருக்குது, என்னுடைய நம்பர், கால் பண்ணிட்டு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க, கைடன்ஸ் கொடுக்கணும். 12ஆம் வீடு ரொம்ப நல்லா இருக்குது. சனி பகவான் அதுலேயும் கொஞ்சம் பார்க்கறதுனால அதை சொன்னேன், பணம் வரும் ஆனால் விரயமாகும். அப்போ என்ன பண்ணணும்னா வர பணத்தை வந்து கரெக்டாக எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த விரயத்தை வந்து சுப விரயமாக்கிடலாம், அப்போ நம்ம ஜெயிச்சிடும். அதான் இது விதி, விரயம் ஆகணுன்றது விதிங்க. மதி வந்து கரெக்டானதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இதுதான் விதியை மதியால் வெல்றது. சரி, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி வழிபட்டால் ரொம்ப சூப்பர். அப்படி சிவபெருமானை வழிபடுறவங்களா இருந்தால் வெள்ளிக்கிழமை போய் வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தண்ணி இதெல்லாம் கொடுத்து அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுக்க ரொம்ப நல்லது. அன்னதானம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் பால் சம்மந்தமான பொருட்கள் தாங்க. முக்கியமாக இப்போ நீங்கள் யாராவது கல்யாணத்துக்கு பார்க்குறீங்க, கல்யாணம் கை கூடணும்னு நினைக்கிறவங்க வந்து தயிர் சாதம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது, சரிங்களா? அதை வந்து இந்த தாளித்து கருவேப்பிலெல்லாம் போடாமல் வெறும் தயிர் சாதம், வேணும்னா முந்திரி பருப்பு, திராட்சை அப்படி போயிட்டு நல்ல தயிர் சாதமாக செஞ்சு கொடுக்கலாம். சக்கரை பொங்கல் தரலாம். நீங்கள் பதவி உயர்வு வேணுன்றவங்கன்னா சக்கரை பொங்கல் தரலாம். இதை வந்து லக்ஷ்மி கோவிலையோ இல்லை சிவபெருமான் கோவிலையோ நீங்கள் பண்ணிட்டு வர ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரை காலைல 6 மணிக்கு வரும், சாயந்தரம் ஒரு 7:30 8 மணிக்கு வரும். இந்த வெள்ளி ஹோரையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த 2026ன்றது உங்களுக்கு ஒரு சூப்பரான வருஷமாக இருக்குது. கையில் நல்லா பணம் வரும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக பார்த்து ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா இந்த 2026 உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷங்க. மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, எதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது, சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார், ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார், அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார், சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார், சரிங்களா?
இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்றும் நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வருடத்தின் தொடக்கத்துல அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து மார்ச் மாசத்துக்கு மேல அது வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்பியும் ஜூனுக்கு மேல உங்களுடைய 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்திற்கு, தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு போறார். இதனால இந்த 2026ல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் உடன்பிறப்புகளின் மூலமாக அதிகப்படியான லாபத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உடன்பிறப்புகள்னால உங்களுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி, 2 பேருமா சேர்ந்து ஒரு பிசினஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உடன்பிறப்புகளோடு 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, 2 சிஸ்டர்ஸ், இல்ல பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரியாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2026 அபரிமிதமான லாபத்தை உங்களுடைய உடன் பிறந்தவர்களால இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு அமைப்புகள் அப்படின்றது இந்த 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி செய்தவர்கள் கடந்த 2 வருடங்களாக அதுல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அடைந்திருக்க நேர்ந்திருக்கும். இந்த 2026ல அதற்குண்டான மாற்றங்கள், அதற்குண்டான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றிகள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வருடத்துல உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு நீங்க முயற்சி செய்தே கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கும். இந்த வருடமாவது அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பேனா, அதுல நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பகவானினுடைய மாற்றம் உங்களுக்கு உயர்கல்வியில அதிகப்படியான ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அது இல்லாது, அதாவது எங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை, எங்களுக்கு வேலை ரீதியான வளர்ச்சி வேணும் அப்படின்றவங்க அந்த வேலையில இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜை நீங்க இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அதற்குண்டான தேர்வுகள் ஏதாவது உங்களுடைய அலுவலகத்துல இருக்கு, நீங்க ப்ரமோஷன் வேணும் அப்படின்ற பட்சத்துல அதற்கு ஏதாவது ஒரு தேர்வுகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க அட்டன் பண்ணலாம். அதுலயும் மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசியில பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம், அடுத்து மிருகசீரிட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மட்டும் இந்த ரிஷபராசியில. அடுத்து
அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் 1, 2, 3, 4. அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த 2 பாதங்களையும் உடையவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே பாத்தீங்கன்னா இந்த வருடம் 2026ல மிகப்பெரிய கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கடன் மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். அந்த நெருக்கடியான கடன்களை இந்த 2026ல நீங்க முழுமையாக தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இதுல இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்கள் ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறீங்க, அப்படி இல்ல பட்சத்துல ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்டினுடைய அங்கீகாரம் இந்த 2026ல அப்ரூவ் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல உங்களுடைய ஓன் பிராண்டாவே இருந்ததுன்னா இது நாள் வரைக்கும் நீங்க அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய முடியாத இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 2026ல அந்த ஓன் பிராண்டுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல்ஸ், இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள், அது வாய்ப்புகள் மூலமாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே, இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மட்டுமே இந்த மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிசினஸ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணிட்டு வர பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிமிதமான வளர்ச்சியை இந்த 2026 இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நல்ல வளர்ச்சிகளும், அந்த திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு. அதனால குழந்தை பாக்கியத்துல எந்த விதமான ஒரு தடையும் இந்த 2026ல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடையாது. அது போக உங்களுடைய தசாபுத்திகள்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான நிவர்த்திகளை நீங்க செய்யும் போது இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 2026ல சகல சௌபாகியங்களும் பெற்று எல்லா விதமான செல்வமும் பெற்று, அதாவது மக்கள் செல்வம், பொருட்செல்வம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள், இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு சுற்றுலாவாவது செல்லணும், இல்ல நம்ம ஒரு பிசினஸ் மீட்டிங் சம்பந்தப்பட்ட இந்த நபரை நம்ம சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள் கூட இந்த 2026ல நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது. இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மைல்கல். இது நாள் வரைக்கும் இருந்த அந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்தியை கொடுத்திருக்காது. இந்த 2026ல அடையக்கூடிய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு மைல்கல்லை நீங்க அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து ஒரு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அடுத்து தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த குருவினுடைய டிரான்சிட் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை நோக்கி இந்த காலகட்டம் இந்த 2026ல பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனை இந்த 2026ல இந்த ரிஷபராசி என்பவர்கள் அனுபவிக்க போறாங்க. அதாவது இந்த கடந்த காலத்துல எல்லாம் தேவையில்லாம உணவு பழக்கங்கள் இருந்திருக்கும். அதிகப்படியான ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, அதிகப்படியான ஒரு வரைமுறை இல்லாத ஒரு டயத்துல சாப்பிடுறது, இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து வெளிவந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஃபுட்டு ஒரு இதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு, அதாவது உணவு சார்ந்த சில பழக்கங்கள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த ரிஷப ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள்ல
நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவம். அதாவது அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் இருந்தது அப்படின்னா திருமண ஏற்பாடுகள் துரிதமாக ஏற்பாடாகும். அடுத்து அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும், வேலையில நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். அடுத்து அவர்கள் பிசினஸ் செய்யறாங்களா அப்படின்னா அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளும் இருக்கும். இப்படி இந்த ரிஷபராசி அன்பர்களினுடைய குழந்தைகளுக்கு அதிகப்படியான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. வயது மூத்தோருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய 60 வயதை கடந்தவர்கள், 65 வயதை கடந்தவர்களுக்கு அவர்களினுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். கடந்த காலத்துல அந்த குடும்பத்துல இருந்த சில வேற்றுமைகள் எல்லாமே நீங்கி இப்போ ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அது தவிர இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு வயதானவர்களுக்கு பயம், அதாவது கண்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க ரொம்ப திடகாத்திரமா, ரொம்ப உடல் நலன்ல ரொம்ப கேர் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த 2026. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்த்துட்டு அதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு, சில பேர் புதுசா தொழில் செய்யணும் விருப்பப்படுவாங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.